ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, மே நாங்கள் துதிக்கிறோம். ஏசப்பா, மே நாங்கள் துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, மே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, மே நாங்கள் துதிக்கிறோம். அன்பில் கூர்னரே, மே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. உங்களுடைய ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டவரே, மே நாங்கள் துதிக்கிறோம். முற்றுமுடிய எங்களை ரசிக்க வல்லமை உள்ளவரே, மே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் அப்பா, இந்த கூடுகை இந்த கருத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு வழி நடத்துங்கப்பா. ஆவியோட உண்மையோடு தொழுது கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. ஜீவனுள்ள வார்த்தைகள் கேட்கும்படி கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாகும்படியான அப்பா வார்த்தைகளை நாங்கள் கேட்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேலை முழுவதுமாக உங்களை கர்த்தர் நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக ஸ்தோத்திரம். தேவதயவு தூய அன்பு கிருபைக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவதயவு தூய அன்பு கிருபைக்காக ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக ஸ்தோத்திரம். தேவதயவு தூய அன்பு கிருபைக்காக ஸ்தோத்திரம். என்னை காத்து வந்தீர் ஸ்தோத்திரம். தினம் நடத்துகின்றீர் ஸ்தோத்திரம். என்னை காத்து வந்தீர் ஸ்தோத்திரம். தினம் நடத்துகின்றீர் ஸ்தோத்திரம். இறுதி வரைக்கும் வருகை வரைக்கும் காருண்யம் மூடுவதா ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இறுதி வரைக்கும் வருகை வரைக்கும் காருண்யம் மூடுவதா ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக ஸ்தோத்திரம். தேவதயவு தூய அன்பு கிருபைக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவதயவு தூய அன்பு கிருபைக்காக ஸ்தோத்திரம். என் கண்மலை மீட்பர் நீ ஸ்தோத்திரம். என் துருகமும் கேடகம் நீ ஸ்தோத்திரம். என் கண்மலை மீட்பர் நீ ஸ்தோத்திரம். என் துருகமும் கேடகம் நீ ஸ்தோத்திரம். தீயையும் தண்ணீரையும் கடந்த போது என்னை தூக்கியை சுமந்தித்தி ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தீயையும் தண்ணீரையும் கடந்த போது என்னை தூக்கியை சுமந்தித்தி ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக ஸ்தோத்திரம். தேவதயவு தூய அன்பு கிருபைக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவதயவு தூய அன்பு கிருபைக்காக ஸ்தோத்திரம். இரத்தத்தால் உயிர்ப்பித்தீர் ஸ்தோத்திரம். என் ஆவியும் ஜீவன் நீ ஸ்தோத்திரம். இரத்தத்தால் உயிர்ப்பித்தீர் ஸ்தோத்திரம். என் ஆவியும் ஜீவன் நீ ஸ்தோத்திரம். ஆவியின் கனிகள் எனக்கு தந்து நித்திய ஜீவனை தந்தீரே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆவியின் கனிகளை எனக்கு தந்து நித்திய ஜீவனை தந்தீரே ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக ஸ்தோத்திரம். தேவதயவு தூய அன்பு கிருபைக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவதயவு தூய அன்பு கிருபைக்காக ஸ்தோத்திரம்.
என்னை காண்கின்ற தேவன் நீ ஸ்தோத்திரம், என்றும் புகழிடம் எனக்கு நீ ஸ்தோத்திரம். என்னை காண்கின்ற தேவன் நீ ஸ்தோத்திரம், என்றும் புகழிடம் எனக்கு நீ ஸ்தோத்திரம். பலவீன நேரத்தில் கிருபை தந்து ஏற்ற நேரத்தில் உதவி நீ ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பலவீன நேரத்தில் கிருபை தந்து ஏற்ற நேரத்தில் உயர்த்தி நீ ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக ஸ்தோத்திரம். தேவதயவு தூய அன்பு கிருபைக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவதயவு தூய அன்பு கிருபைக்காக ஸ்தோத்திரம். Praise the Lord. கர்த்தராம் இயேசுவை துதிப்போம், கர்த்தராம் இயேசுவை துதிப்போம். கரம் குவித்தவரை இன்றென்றுமே, கரம் குவித்தவரை இன்றென்றுமே. கர்த்தராம் இயேசுவை துதிப்போம். பாதையில் பாடுகள் பல்கிய நேரத்தில், பாதையில் பாடுகள் பல்கிய நேரத்தில் ஆதரித்தார் அவர் வார்த்தையின் பலத்தால், ஆதரித்தார் அவர் வார்த்தையின் பலத்தால். ஸ்நேகத்தின் ஆழத்தை நினைத்திடுவோம், ஸ்நேகத்தின் ஆழத்தை நினைத்திடுவோம். கர்த்தராம் இயேசுவை துதிப்போம், கர்த்தராம் இயேசுவை துதிப்போம். கரம் குவித்தவரை இன்றென்றுமே, கரம் குவித்தவரை இன்றென்றுமே. தேற்றுவார் இன்றியே தியங்கிடும் வேளையில், தேற்றுவார் இன்றியே தியங்கிடும் வேளையில் ஊற்றினாரே தேவ அன்பை உள்ளத்தில், ஊற்றினாரே தேவ அன்பை உள்ளத்தில். அவர் தந்த பரிசுத்த ஆவியினால், அவர் தந்த பரிசுத்த ஆவியினால். கர்த்தராம் இயேசுவை துதிப்போம், கர்த்தராம் இயேசுவை துதிப்போம். கரம் குவித்தவரை இன்றென்றுமே, கரம் குவித்தவரை இன்றென்றுமே. சோதனையால் உள்ளம் சோர்ந்திட்ட வேளையில், சோதனையால் உள்ளம் சோர்ந்திட்ட வேளையில் சொரிந்தனரே பலன் கிருபையில் நிலைக்க, சொரிந்தனரே பலன் கிருபையில் நிலைக்க. தூயோனை துதித்தென்றும் வாழ்த்திடுவோம், தூயோனை துதித்தென்றும் வாழ்த்திடுவோம். கர்த்தராம் இயேசுவை துதிப்போம், கர்த்தராம் இயேசுவை துதிப்போம். கரம் குவித்தவரை இன்றென்றுமே, கரம் குவித்தவரை இன்றென்றுமே. ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. இந்த வேளையிலும் அப்பா நீ பாடும்படி கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த செய்தி வெளியுடைய கர்த்தர் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா ஆண்டவரே, சகோதரை நீர் எடுத்து பயன்படுத்துங்க. உடைய வார்த்தையை நாங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு அதற்கு நாங்கள் கீழ்ப்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு வழி நடத்த வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனும் கிருபையும் உள்ள நல்ல பிதாவே,
ஆமென், ஆமென். தேங்க்யூ பிரதர் ஃபார் லீடிங் வர்ஷிப். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் நாம் தொடர்ந்து படித்து வருகிறபடியே கடைசி காலத்தை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். தி எண்ட் ஆஃப் தி எண்ட் டைம்ஸ் என்ற தலைப்பிலே பல வாரங்களாய் நாம் பார்த்து வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கும் கூட the end is no longer near but the end is here. முடிவு வந்து கொண்டிருக்கிறது இல்லை, அது வந்துவிட்டது என்ற தலைப்பிலே நாம் பார்க்க போகிறோம். முடிவு இனியும் சமீபத்தில் இல்லை, முடிவு இங்கேயே வந்துவிட்டது என்று நாம் பார்ப்போம். இந்த கடைசி காலம் என்று வருகிற பொழுது வேதத்திலே சில எச்சரிக்கையை நாம் பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் சரி, பேதுருவும் சரி, அப்போஸ்தலனாகிய பவுலும் சரி சொல்லுகிற சில வசனங்களை நாம் பார்ப்போம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யாரும் வாசிக்கிறீர்களா? 1 பேதுரு 4:7. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். Amen. வாசிங்க. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும். அப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? சுவிசேஷம் எல்லாருக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம், அதாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம், அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன். அவர் இந்த பூமிக்கு வந்து அரசாட்சி செய்ய போகிறார். இதுதான் சுவிசேஷம். அவரை நீங்கள் விசுவாசித்தீர்களானால் ரட்சிக்கப்படுவீர்கள். தேவனுடைய ராஜ்யத்தில் பங்கு உங்களுக்கு உண்டு. இது எல்லாருக்கும் தெரிவிக்கப்பட வேண்டும். இன்றைக்கு நாம் பார்த்துவிட்டோம், அது சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்படுகிறது. இன்டர்நெட் இருக்கிறபடியினாலே மூளை முடுக்கெல்லாம் கர்த்தருடைய சுவிசேஷம் அனைவருக்கு தெரிய வருகிறது. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று என்று பேதுரு சொல்லுகிறார். எப்ப சொல்லுகிறார்னா கிட்டத்தட்ட 70-80 AD அப்ப சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்ப எல்லாவற்றிற்கும்னா எதை குறித்து பேதுரு சொல்லுகிறார்? எல்லாவற்றிற்கும்னா பூமியை அழிஞ்சு போயிடுமா, இல்ல இந்த யூனிவர்ஸ் இல்லாம போயிடுமா, எவ்ரிதிங் வில் பி அனிஹிலேட்டடா, இல்ல இந்த பூமியிலே நடக்கிற சில காரியங்களுக்கு முடிவு வருமா? அதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இஸ் எண்ட் தி எண்ட் of everything or is the end a new beginning? நீங்க என்ன நினைக்கிறீங்க? வேதத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது the end is the end of everything, எல்லாம் முடிஞ்சிருச்சு, படம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் கிளம்பி போங்கன்ற மாதிரியா, இல்ல a new episode is going to start? முடிந்து நியூ எபிசோடு ஸ்டார்ட் ஆகுறது. So something is going to end and a new thing is going to begin. இது காலகாலமா நம்ம பாக்குறது தான். ஒரு ஏஜ் முடியுது, இன்னொரு ஏஜ் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப சில காரியங்கள், தீமைகள், அக்கிரமம், இவைகள் எல்லாம் முடிந்து போய் புதிய காரியம், தேவனுடைய ராஜ்யம் தொடங்குவது தான் பாத்தீங்கன்னா இந்த முடிவு. ஸோ முடிவுன்னு சொல்றதை விட இது ஒரு டிரான்சிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இட்ஸ் எண்ட் ஆஃப் சம்திங் பட் இட்ஸ் கோன் பி a beginning of a new thing. ஸோ முடிவுன்னு வேதம் எதை குறித்து சொல்லுகிறதுனா மனிதர்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து சொல்லுகிறது. ஸோ முடிவு என்றால் என்ன, எதன் முடிவு என்பதை குறித்து நாம் பார்ப்போம். நம்ம பைபிளை பார்க்கும் பொழுது அந்த முடிவு அப்படின்ற கேள்வியை அப்போஸ்தலர்கள் இயேசுவினிடத்துல வந்து கேட்கிறார்கள். அவர் என்ன சொல்லுகிறாங்க அப்படின்னா, வாட் வில் பி த சைன் ஆஃப் யுவர் கமிங்? உடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும்னு தமிழ் எழுதப்பட்டிருக்கிறது. ஆக்சுவலா கிரேக்க பதத்துல பார்க்கும் பொழுது ஏயான் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு என்ன டிரான்ஸ்லேஷனா ஏஜ், யுகம் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த யுகம் முடிந்து ஒரு புதிய யுகம் தொடங்க போகிறது என்பதை குறித்து தான் அந்த இடத்துல சீடர்கள் இயேசு இடத்துல சொல்லுகிறார்கள். அதற்கு பதில் சொல்லும் பொழுதும் கூட இயேசுவும் இந்த யுகம் முடிந்து தேவனுடைய ராஜ்யம் வரும் என்பதை குறித்து தான் அவரும் பதில் சொல்லுகிறார். அந்த மத்திய 24ஆம் அதிகாரத்துல சொல்லுகிறார். லூக்கா 21ஆம் அதிகாரத்திலையும் அதை குறித்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். சோ முடிவு என்றால் என்ன? The end is the end of the current age of men and the beginning of a new age of the kingdom of God.
தேவனுடைய ராஜ்யத்தின் துவக்கமே இந்த யுகத்தின் முடிவிற்கும் முடிவு என்பதை நாம் பார்க்கிறோம். நான் ஏற்கனவே இந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். டைம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா பிக் பேங்ல இருந்து 14.5 பில்லியன் இயர்ஸ் தாண்டி இருக்கு என்று சயின்டிஸ்ட் சொல்லுகிறார்கள். நம்ம டே 1, அதாவது வேதத்தின்படி உலகம் உண்டானது முதற்கொண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆஃப் லைட் அண்ட் டார்க்னஸ், வெளிச்சம் இருளினுடைய யுகம், ஏஜ் ஆஃப் வாட்டர், எர்த் இஸ் கூலிங் டவுன், அண்ட் தென் பூமியிலே பலவிதமான செடிகள் முளைக்கிறது. எங்கெங்க மாய்ஸ்சர் இருக்கிறதோ அங்க என்ன பண்ணுகிறதுனா முளைக்க வாய்ப்புகள் உண்டு. அதனால the age of the land, the age of the stars, then the sky is getting clear, right? You are able to see all the cosmos. The age of the sea and the sky being, உலகத்துல உயிர் வாழும் ஜந்துக்கள் இருக்கிறது. நமக்கு இதை குறித்து நமக்கு தெரியும். We have fossil evidence of dinosaurs and other creatures who lived on this earth millions and millions of years ago. Then the age of men அப்படின்னு எடுத்துட்டா வேதத்தின்படி நம்ம பார்த்தாலே 7,000 வருடங்கள், ஆனால் அதை விட அதிகமாக இருக்கும் என்று நமக்கு தெரிய வருகிறது. பட் எனிவே, ஏஜ் ஆஃப் மென் கடைசி 6 என்னன்னு பார்க்கறோம்னா ஏஜ் ஆஃப் மென். இதனுடைய முடிவுல தான் என்ன பண்ணுகிறார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். வந்து இதுவரைக்கும் இருந்த எல்லா சாம்ராஜ்யத்திற்கும் முடிவு வைத்துவிட்டு அவர் தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில ஸ்தாபிக்கிறார். அது 1000 வருஷம் அரசாட்சி என்று நாம் பார்க்கிறோம் வெளிப்படுத்தின விசேஷத்தில். அப்ப God is going to rule on this earth for 1,000 years. It could be 1,000 years, or it could be 10,000 years, or it could be hundreds of thousands of years. We don't know. And it could be eternal. It could be for eternity. So இந்த டைமை நான் பார்க்கும் பொழுது என்னன்னா இந்த 6 பகுதியா நாம் பிரித்து பார்த்தோம். காலத்தை நாம் பார்க்கும் பொழுது, கால இடைவெளியை பார்க்கும் பொழுதே நாம் கடைசி மணித்துளிகளில் we are living in the last second, in fact fractions of second என்று நாம் பார்க்கிறோம். ஆனா ஒன்ஸ் அது 12 மணி அடிச்சோன்னே அப்படியே கிளாக் நின்று போயிருக்கிறதா? It starts a new clock, a new time begins. அதே போலதான் நாம் கடைசி காலத்துல வந்து விட்டோம். ஆனால் கடைசி மணித்துளிகளில் இருக்கிற நாம் when Jesus comes and returns to this earth, we will start a new age, the age of rest. அதாவது இளைப்பாறுதல் இனி வரும் காலமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இளைப்பாறுதலிலே நான் இன்னும் பிரவேசிக்கவில்லை. 6 நாளிலே கர்த்தர் இந்த பூமியை உண்டாக்கினார், 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு திருஷ்டாந்தமாய் நமக்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து அந்த இளைப்பாறுதலின் ராஜ்யத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே ஸ்தாபிப்பார். அதுதான் இனி வரும் காலமாக இருக்கிறது. சோ முடிவு என்றால் என்ன? It's the time of the end of the age, but it is a beginning of the new age, which is God's kingdom, the age of eternal rest என்று நாம் பார்க்கிறோம். அப்பதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரும்பொழுது என்ன பண்ணுகிறார்னா, there is a big reunion. கர்த்தர் ஆரவாரத்தோடும் பிரதான எக்காலத்தோடும் வரும் பொழுது 1000 பரிசுத்தவான்களோடு கூட வருகிறார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களுக்கு நாம் முந்திக் கொள்வதில்லை. அவர் என்ன பண்ணுகிறார்கள்? உயிரோடு எழும்புகிறார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவரோடு கூட இணைக்கப்பட்டு அவரோடு கூட சேர்ந்து இவ்விதமாய் கர்த்தரோடு கூட என்றென்றைக்கும் இருப்போம் என்று பார்க்கிறோம். சோ அவர் மீண்டும் உலகத்திற்கு வந்து தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்து எல்லாவற்றையும் சரிகட்டி பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம் வரைக்கும் எல்லாவற்றையும் நியாயம் தீர்த்து நித்திய சமாதானத்தை உண்டு பண்ண வேண்டியது மிக மிக அவசியமாயிருக்கிறது. சோ முடிவு என்றால் இட் இஸ் தி ஏஜ் ஆஃப் தி எண்ட் ஆஃப் தி ஏஜ் ஆஃப் தி மென். இந்த மனிதர்களுடைய யுகத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த யுகத்துக்கு ஒரு முடிவு வந்து தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். Hopefully there is no questions there. ஏதாகிலும் கேள்வி இருக்கிறதா இந்த காரியத்துல? All right. So Jesus gives a sign of the end. அப்படின்னா Jesus gives the sign of his coming. அத்தி மரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகளை எல்லாம் நீங்கள் காணும் பொழுது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். அப்புறம் இன்னொரு வசனம் என்ன சொல்லுகிறார்னா,
பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். அதாவது பிணம் இருந்துச்சுன்னா கழுகுகளுக்கு, வல்ச்சர்ஸ்க்கு, they will know that it is there. இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நாம் எல்லாரும் கூடப்படுவோம். இட்ஸ் a natural thing. இது நேச்சுரலா நடக்கிறதான ஒரு காரியம். அப்ப நமக்கு வில் பி ஈஸிலி அட்ராக்டட் டுவர்ட்ஸ் ஜீசஸ். இப்ப உங்களுடைய இருதயத்துல ஆண்டவர் வருகிறதற்கு சமீபமாயிற்று என்று தோன்றுமானால் அதுவே பாருங்க ஒரு அடையாளம் தான். ஏன்னா அவர் வாசல் அருகே வந்துட்டார். மேக்னெட் எப்படி பக்கத்துல கொண்டு வரும் பொழுது இந்த சின்ன சின்ன இரும்பு துகள்கள்லாம் அட்ராக்ட் ஆகுதோ, அதே போலதான் நாமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகையின் பொழுது we will feel it, we will know it, and we will be brought and attracted towards Jesus Christ. பிணம் எங்கேயோ இங்கே கழுகுகள் வந்து கூடும் என்று நாம் பார்க்கிறோம். எவைகள் எல்லாம் சம்பவிக்கும் பொழுதுன்னு பார்க்கும் பொழுது நம்ம இதை குறித்து ரொம்ப ஆழமாய் பல அடையாளங்களை பார்த்தோம். அதாவது காலம் ஒரு அடையாளம், யூதர்கள் ஒரு அடையாளமா இருக்கிறார்கள். யூதர்கள் தான் பெரிய அடையாளமே. யூதர்களை சுற்றி நடக்கிற காரியத்தை பார்த்தாலே நமக்கு தெரிய வரும். ஏன் அந்தி கிறிஸ்து கூட யூதர்களிலிருந்து தான் வரப்போகிறான். அவர்களை தான் அந்தி கிறிஸ்துவை அவர்கள் மேசியா என்று ஏற்றுக்கொள்ள போகிறார்கள், நம்ப போகிறார்கள். ஆனால் அவன் என்ன பண்ணுகிறான்? அவனை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? அவன் தான் அக்கிரம செய்கைக்காரனுக்கு தலைவனாய் இருக்க போகிறான் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப நம்ம என்ன பார்க்கிறோம்னா, அவருடைய இவைகளெல்லாம் நம்ம சம்பவிக்கும் பொழுது, இவைகளெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது, யூதர்களை பார்க்கும் பொழுது நமக்கு தெரிய வந்துடும், ஓகே, ஜீசஸ் இஸ் ரைட் அட் த டோர் ஸ்டெப் அண்ட் இட் இஸ் ரைட் ஹியர். இந்த என்னுடைய தலைப்பை நான் பார்த்தீங்கன்னா, எண்ட் இஸ் நோ லாங்கர் நியர், ஜீசஸ் இஸ் நோ லாங்கர் நியர், பட் ஹி இஸ் கோனா பி ஹியர். இதோ வாசற்படி நின்று தட்டுகிறேன், ஒருவருடைய சத்தத்தை கேட்டால் கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு சஞ்சரிப்பேன், அவர்களோடு போஜனம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். So Jesus is going to come, return to this earth to start a new life, bring a new life. பார்க்கிறோம். So தீமை ஒரு அடையாளம், இந்த சந்ததி ஒரு அடையாளம், எல்லாம் பார்த்தோம். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் பொழுது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு வசனம், ப்ராமிஸ். நீங்க என்ன பண்ணுங்க? நீங்கள் நிமிர்ந்து பாருங்க, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். இவ்வளவு வாக்கு தத்தம்லாம் நம்ம மற்ற வாக்கு தத்தம் ஆசீர்வாதமா இருப்பா, எந்த வாக்கு தத்தம்லாம் இருக்குது. ஆனா இங்க என்ன சொல்ல, நீங்கள் நிமிர்ந்து பாருங்கள், உங்கள் தலைகளை உயர்த்துங்க. பி ஹாப்பி that I am returning back. உங்களுக்கு திகில் இல்லை, உங்களுக்கு பயம் இல்லை, நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், உங்களுடைய மீட்பு சமீபமா இருக்கிறதுன்னு சொல்லி சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். சோ தி எண்ட் அப்படின்னா அவருடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அப்படின்னா தி எண்ட் ஆஃப் தி ஏஜ் and a new beginning of the kingdom of God. So why does Jesus come to this earth? ஏன் ஆண்டவர் இந்த பூமிக்கு வரணும்? யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இயேசு மீண்டும் பூமிக்கு வருவதன் நோக்கம் என்ன? நம்மள பரலோகத்துக்கு அவர் அப்படியே எடுத்துக்கொண்டு போயிடலாமே, ஏன் பூமிக்கு வர்றாரு? இப்ப நம்ம பார்த்தது என்ன? ஒண்ணு நமக்கு தெரிகிறது, God is going to come to put an end to the age of men on earth. ஏன்னா அக்கிரமம் அதிகமா பெருகிருச்சு. மனிதர்கள் கையில ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த பூமி ரொம்ப மோசமான நிலைமைக்கு வந்துருச்சு. அதனால அதுக்கு டெஃபினட்டா we must put an end என்று நமக்கு அறிந்திருக்கிறோம். ஸோ அதுதான் வேதமும் சொல்லுகிறது. அப்புறம் to establish the kingdom of God, தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில அவர் ஸ்தாபிக்க வேண்டும். God is going to prove to this entire world, God is going to prove to his chosen people that it is possible to live a righteous life on this earth. இந்த பூமியிலே, சமிக்கப்பட்ட பூமியிலே ஒரு புதிய வானத்தையும் புதிய பூமியும் உண்டு பண்ணி அதிலே தேவனுடைய ராஜ்யத்தை நிலைநாட்டி நாம் சமாதானத்தோடு வாழ முடியும் என்பதை காண்பிப்பதற்காக. அப்புறம் இன்னொரு ரொம்ப முக்கியமானது, நான் ஏற்கனவே வெளிப்படுத்துற விசேஷத்தை குறித்து நான் சொல்லும் பொழுது ரிவார்ட்ஸ்க்கும் ரிடம்ஷனுக்கும் உள்ள டிஃபரன்ஸை புரிஞ்சுக்கோங்க. ரிடம்ஷன் இஸ் a free gift of God. It is not based on merit. நீங்க செய்கிற நீதி கிரியைகளின் அடிப்படையிலே வருகிறது, ரட்சிப்பு அல்ல. ஆனா இந்த ரிவார்ட்ஸ் வரும் பொழுது தேவன் அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது என்று கர்த்தர் சொல்லும் பொழுது he is going to reward the just. He is going to reward his chosen people according to whatever they have done. உலகத்துல நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு எத்தனையோ காரியங்களை கர்த்தருக்காக அவர் கொடுக்கிற பலத்திலே செய்திருக்கிறோம். அதற்கு நமக்கு பலனை அளிப்பதற்காக கர்த்தர் வருகிறார் என்று வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம்.
அப்புறம் பாத்தீங்கன்னா டு ஜட்ஜ் த கண்டெம்ட் ஜஸ்ட்லி, அதாவது அவர் நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் சரியாய் நீதியோடு உண்மையோடு நியாயம் தீர்ப்பார் என்பதை நாம் பார்க்கிறோம். சோ தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு ஹீஸ் கோன் ரிவார்ட், பட் தெரிந்து கொள்ளப்படாதவர்களுக்கும் அக்கிரம செய்கைக்காரருக்கும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் சரியான தீர்ப்பு இந்த உலகத்திலே வரும் என்பதை அறிந்திருக்கிறோம். சோ இந்த பூமிக்கு ஆண்டவர் வருவது நோக்கம் இதெல்லாம் ஒரே நாள்ல ஒரு நைட்ல நடந்து போகிறது இல்லை. பல நாட்களாய் இது நடக்க போகிறது. Under the kingdom of, under the rule of Jesus Christ as the King who will be seated on the throne in Jerusalem, this is going to happen. அப்புறம் to destroy evil, Satan, sin, death eternally and once for all. அது குறித்து நாம படிக்கிற வசனத்துல என்ன பார்க்கிறோம்னா, எல்லா சத்துருக்களையும் 1 கொரிந்தியர் 15:25-26 வசனம் என்ன சொல்லுகிறது? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. இங்கிலீஷ்ல பாருங்க, for he must reign, he shall reign, he should reign, he may reign எல்லாம் கிடையாது. he must reign till all enemies are under his feet. பாருங்க பைபிள் எவ்வளவு தெளிவா இருக்குது பாருங்க. மஸ்ட் அப்படின்னா யூ மஸ்ட் டூ அப்படின்ற போது நீங்க செஞ்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி. So Jesus must do because that's what God promised to Abraham. ராஜ்யத்திற்கு முடிவே இராது. அவர் தாவீதின் சிங்காசனத்திலே அமர்ந்து ஆளுகை செய்ய வேண்டியது இருக்கிறது. These are all promises of God that is not been fulfilled. இதெல்லாம் வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்தை குறித்து யாரும் இன்றைக்கு பேசுவது இல்லை. சோ நிறைவேறாத வாக்குத்தத்தங்கள்ல பாருங்கன்னா, அவர் வந்து தாவீதின் சிங்காசனத்திலே உட்கார்ந்து ஆளுகை செய்ய வேண்டியது. அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது. வானத்து நட்சத்திரத்தை போல அவருடைய ஜனங்கள் இருப்பார்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், விசுவாசத்தினாலே ஆபிரகாமின் பிள்ளைகளானவர்கள் எல்லாரும் அவருடைய ராஜ்யத்திலே பங்கு கொள்வார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். அப்ப in his kingdom, the last enemy, the last evil thing that will be destroyed in this earth will be death itself. அது பின்பு மரணத்திற்கு அங்கே இடமே இல்லை. சோ இதுல நீங்க கிளியரா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். Why does Jesus return to this earth? இயேசு ஏன் இந்த பூமிக்கு வர வேண்டியதா இருக்கிறது? இங்கே வந்து ஆளுகை செய்ய வேண்டியதா இருக்கிறது. அது 1000 வருஷமா இருக்கலாம், 10,000 வருஷமா இருக்கலாம். அவர் வர வேண்டியதற்கு நோக்கம் பாத்தீங்கன்னா, there is more work to do. We have to rebuild the entire world. We need to rebuild in the kingdom of God. அதற்காக இயேசு கிறிஸ்து வருகிறார். மீட்கிறவர் சீயோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்க வேண்டியது இருக்கிறது. இஸ்ரவேலர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது. உலகத்தில் அக்கிரமத்தை அழிக்க வேண்டியது இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தை நிலைநாட்ட வேண்டி இருக்கிறது. சரியாய் அவர் நியாயம் தீர்க்க வேண்டியதாய் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவனவனுக்கு அளிக்கும் பலனை, அவனவனு செய்த தக்க நீதிக்கு தக்கதாக அவனவனுக்கு அளிக்கும் பலன் அவரோடு கூட வருகிறது. அதை அளிக்க வேண்டியது இருக்கிறது. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம், அதை கொள்ள வேண்டியதா இருக்கிறது. சாத்தான் பாருங்க, அவனுக்கு கொஞ்ச காலம் இருக்கிறது என்று அவன் அறிந்திருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அது போல பிசாசை அவர் என்ன பண்ண வேண்டியதா இருக்கிறது? அழித்து அக்னி கடலிலே தள்ள வேண்டியது இருக்கிறது. So there is more work to do. It's an exciting time for all of us because we are chosen people and we will be a part of this mission death to death அப்படின்னு சொல்லி நம்மள டார்கெட் நமக்கு போட்டு ஒரு 5 பேர் போடுவார் ஆண்டவர். Hopefully we are also a part of that mission. இல்லையா? So இதுதான் நடக்க போகிற காரியமா இருக்கிறது. So exciting times are coming. அதனாலதான் நமக்கு அது சந்தோஷம், ஒரு தைரியம், ஒரு மோட்டிவேஷன். So age of men will be ending. அதை வந்து ஏஜ் ஆஃப் men எப்படி சொல்றாருன்னா, புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப இப்ப நம்ம புறஜாதியாரின் காலத்துல இருக்கிறோம். எருசலேம் வந்து என்ன பண்ணப்படுகிறது? புறஜாதியாரால் மிதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்ப புறஜாதியாரின் நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலருக்கும் ஒரு பங்குக்கு கடினமான இருதயம் உண்டாயிருக்கும். பின்பு இயேசு கிறிஸ்து மீட்கிறவர் சீயோனில் வந்து அவபக்தி யாக்கோபை விட்டு விலக்குவார் என்று நாம் பார்க்கிறோம். நான் சொன்னபடி இந்த
காரியம் எப்ப நடக்கும்னா, எல்லா ராஜ்யம் இதுதான் புறஜாதியரின் காலம் முடிய போகிறது, அப்பொழுது இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். கடைசியாக அவர் வந்து எல்லாவற்றையும் மாற்றி போட போகிறார். He's going to appear at the climax. He's going to change everything, and the age of Gentiles or the age of men is almost ended or has almost ended or ending, and Jesus is going to come back soon. இப்போ ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். மிக மிக முக்கியமான ஒரு வசனம். 1 கொரிந்தியர் 15:23 28 வரை உள்ள வசனத்தை யாராகிலும் வாசி. அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்புக் கொடுப்பார். எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். சகலத்தையும் அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினாரே. ஆகிலும் சகலமும் அவருக்கு கீழ்ப்படுத்தப்பட்டதென்று சொல்லி இருக்கும்போது சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினவர் கீழ்ப்படுத்தப்படவில்லை என்பது வெளியரங்கமாய் இருக்கிறது. சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் போது தேவனே சகலத்திலும் சகலமுமாய் இருப்பதற்கு குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார். பாருங்க, இந்த இடத்துல எப்பொழுது முடிவு வரும்னு பாத்தீங்கன்னா, எல்லாம் உயிர்ப்பிக்கப்படுவாங்க. When Jesus comes, all will be raised to the newness of life என்று நாம் பார்க்கிறோம். அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். கிறிஸ்து உயிரோடு எழும்பிட்டார். அது போல அவர் வருகையின் போது அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அப்படி வரிசையா in their own order. பழைய ஏற்பாட்டில இருந்து இன்றைக்கு வரைக்கும் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோடு எழுப்பப்படுவார்கள். அப்ப என்ன பாத்தீங்கன்னா, அப்பொழுதுதான் தேவனும் பிதாவுமா இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். So God is going to give, Jesus is going to come and return, and he's going to establish this kingdom, and he's going to give it to our father, the king. என்று நான் பார்க்கிறேன். அதுதான் God's kingdom. இந்த பூமியில எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட போகிறது. எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டு ஒரு இடத்துல ராஜ்யத்தை பிடிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ராஜ்யத்துல உள்ள எல்லா அதிகாரிகளையும் எல்லா ஜெனரல்ஸையும் கொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அந்த எந்த ராஜ்யம் பிடிக்கப்பட்டதோ ராஜ்யத்தினுடைய கிங்கையும் கொல்லுவாங்க, அரசனையும் கொன்றுவாங்க. அதே போலதான் இந்த ராஜ்யத்தை கர்த்தர் பிடித்து இந்த பூமியில உள்ள இந்த ராஜ்யத்தை ரொம்ப மோசமா நடத்தி கொண்டிருக்கிறவன் யார்? பிசாசு சங்கரிக்கப்படுவான். அவனால் உண்டாக்கப்பட்ட மரணமும் சங்கரிக்கப்படும். எவ்வளவு பியூட்டிஃபுல்லா ஆண்டவர் பவுலுக்கு வெளிப்படுத்தி இருக்காரு பாத்தீங்களா? அப்ப சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தி போகிறார். சகல புதிய ராஜ்யம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சகல அப்படின்ற ஒரு வார்த்தையில முடிச்சிடலாம் போல. சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் போது தேவன் சகலத்திலும் சகலமுமாயிருப்பார். குமாரன் தாமும் சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவர். So everything will be subjected under God. அப்படின்னா will all be totally engulfed by the magnetic power மாதிரி, அது ஜீசஸ் பவர் மாதிரி. ஒரு மேக்னெட் பக்கத்துல அந்த எறும்பு துகள்களை கொண்டு போகும்போது it is completely engulfed and captivated by the field of magnet, right? அது போல தேவனுக்குள் நாம் என்ன பண்ணணும், சகலத்திலும் அவருக்குள் இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். It will definitely be a glorious kingdom என்று அறிந்திருக்கிறோம். அப்ப எப்பொழுது முடிவு வரும்னா, அந்த ஆர்டரை நம்ம பார்த்துக்கணும். அப்ப எல்லாமே நடந்துட்டு வருகிறது, தீமை பெருகி கொண்டே வருகிறது. அதனால இயேசு கிறிஸ்து வந்துட்டாருன்னு அறிகிறோம். இந்த சந்ததி ரொம்ப மோசமா இருக்குது. அதை பார்க்கும்போது இயேசு பக்கத்துல வந்துட்டாருன்னு அறிகிறோம். இதனுடைய ஹைலைட்டா லைக் செரி அந்த கேக் யார் வருவானா? அந்தி கிறிஸ்து வருவான். இஸ்ரவேல் ஜனங்களை வஞ்சிப்பான், உலகத்தை வஞ்சிப்பான். அப்பொழுது மீட்பர் சீயோனிலிருந்து வருவார். அவர் வரும் பொழுது கடைசி காலம் துணிக்கும். 1000 பரிசுத்தவான்கள் உயிரோடு எழும்பப்படுவார்கள். 1000 பரிசுத்தவான்களோடும் தேவ தூதர்களோடும் அவர் வருகிறார். பின்பு நாமும் அவரோடு உயிரோடு இருக்கிற நாமும் அவரை சந்திக்க போகிறோம். அப்புறம் சந்தித்த பின்பதாக எல்லாவற்றையும் என்ன பண்ணுகிறோம்? தேவனுக்கு கீழ்ப்படுத்தி சத்துருவை அழித்து மரணத்தை அழித்து
இவ்விதமாய் தேவனோடு கூட நாம் இருக்க போகிறோம். So அதுதான் தி ஆர்டர் ஆஃப் த திங்ஸ், ரைட்? ஆர்டர் ஆஃப் த திங்ஸ். இதுதான் வேதத்தை படிக்கும் பொழுது இதுதான் நமக்கு ஆர்டர்னு தெரிய வருகிறது. வேத வசனங்களை பார்த்து இதுக்கு இடையில நம்ம காம்ப்ளிகேட் பண்ணிக்க தேவையில்லை. ஒருவேளை ஒரு ரகசியமா வந்து சில பேரை கூட்டிட்டு போயிடுறாரா, இல்ல ஒருவேளை இந்த மாதிரி சில காரியங்கள் நடக்குமா, அப்படி நடக்குமா, அப்படின்லாம் சில குழப்பங்கள் கொண்டு வர வேண்டிய அவசியமே இல்லை. வேதத்தில் சொல்ல காரியங்களை வசனங்களை பார்த்தாலே இதெல்லாம் நடக்க போது, இயேசு வருவார், உயிர்த்தெழுதல் நடக்கும், சத்துரு சங்கரிக்கப்படுவான், பூமியிலே பல வருஷங்களாய் நித்தியத்திற்கு நாம் அரசால் போகிறோம். ஸோ தட் இஸ் த கிளியர் ஆர்டர் ஆஃப் திங்ஸ். அதை நாம் அறிந்து கொண்டோமாகில் குழப்பங்களுக்கு அங்கே இடமில்லை. எப்போது முடிவு வரும்? ஏற்கனவே நான் சொன்னேன், when will the end come அப்படின்னா, இவ்வளவு தூரம் நம்ம பார்த்த காரியத்திலிருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்னா, சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். அது நடந்துட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் தன் வரிசையில உயிர்ப்பிக்கப்படுவான், அப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் வருகை வரும், அப்பொழுதும் முடிவு வரும். முடிவு என்று நாம் சொல்லும்போது ஏஜ் ஆஃப் மென் வில் எண்ட். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். பட் இட் இஸ் வெரி கிளியர் நவ். முடிவுனா என்ன, எப்பொழுது அது வரும், அப்புறம் வந்ததுக்கு அப்புறமா என்ன நடக்கும், அதையும் கூட நம்ம பார்க்கிறோம். இயேசு அந்த பூமிக்கு வந்தாருன்னு பார்க்கும் பொழுது சில காரியங்களை செய்ய போகிறார். மத்திய 24ஆம் அதிகாரத்துல சில 3 கேள்விகளை அங்க சீடர்கள் கேட்கிறாங்க. இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்னா, எருசலேம்ல உள்ள அந்த டெம்பிள், தேவாலயம் எப்பொழுது இடிக்கப்படும், அப்புறம் உடைய வருகைக்கு அடையாளம் என்ன, உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் என்ன. அதாவது உலகத்தின் முடிவுனா இந்த யுகம் அப்படின்னா தி ஏஜ் ஆஃப் மென், அதனுடைய முடிவுக்கு அடையாளம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அப்புறம் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற பதிலை வைத்து பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு 4 கேள்விகள் நமக்கு நேச்சுரலா வரும். என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய வருகையின் போது இருக்கும் சந்ததி யார், யார் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள், யார் கைவிடப்படுவார்கள், ஏன் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள், ஏன் கைவிடப்படுவார்கள், உம்முடைய ஆளுகை, அதாவது தேவ ராஜரிகம், அது எப்படி இருக்கும். ஸோ இந்த கேள்விகளுக்கெல்லாம் மத்திய 24, 25ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் ரொம்ப அருமையா, ஒரு கிறிஸ்பா சொன்னாலும் அவ்வளவு அருமையா ஆண்டவர் அங்க பதில் சொல்லியிருக்கிறார். இவளை குறித்து நாம் லாஸ்ட் வீக் பார்த்தோம். இந்த லாஸ்ட் 2 ஆன்சர்ஸ், அந்த லாஸ்ட் 2 கொஸ்டின்ஸ் குறித்து இன்றைக்கு நாம் பார்ப்போம். ஏன் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள், ஏன் கைவிடப்படுவார்கள், இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும் அப்படின்ற கேள்விக்கு உடனே ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, யாரும் உங்களை ஏமாத்தாதபடி பார்த்துக்கோங்க, நான் தான் கிறிஸ்துன்னு சில பேர் சொல்லுவாங்க, யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுவீர்கள், இவைகள் எல்லாம் சம்பவிக்கும், ஆனா முடிவு உடனே வராது. அதாவது இந்த யுகத்தினுடைய முடிவு வராது. இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். எருசலேம் தேவாலயம் டிஸ்ட்ராய் பண்ணப்படுகிறது, வேதனைக்கு ஒரு ஆரம்பம் தான். ஸோ இந்த லாஸ்ட் 2000 இயர்ஸா அந்த வேதனை நடந்து கொண்டே இருக்கிறது. ஸோ ஒரு கல்லின் மீது ஒரு கல் இராதபடி இட்ஸ் ஒன்லி அ பார்ட் ஆஃப் த மிஷன் ஆஃப் தி எண்ட் டைம்ஸ். அது ஒரு அடையாளம் தான். தேவாலயம் இடிக்கப்பட்டு இன்றைக்கு 2000 வருடம் கடந்து ஓடிவிட்டது. AD 70ல டைட்டஸ் எம்பரர் டைட்டஸ் என்ன பண்றாரு, he completely destroyed the temple, ஜெருசலேமை கம்ப்ளீட்டா அழித்து போடுகிறார். அப்ப பாருங்க, உங்களை கிறிஸ்தவர்களுக்கு அவ்வளவு உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுக்குறாங்க, அவங்களை காட்டி கொடுப்பார்கள், இவைகளை எல்லாம் நடக்கும். களத்திற்கு தரிசிகள் சொல்லுவாங்க, அப்படி இருக்கும் பிரதர், எப்படி இருக்கும், நீங்க கவலைப்படாதீங்க, அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா, தேவாலயம் இடிக்கப்பட்டு போகும், இஸ்ரவேல் ஜனங்கள் சிதறடிக்கப்படுவார்கள். அப்ப பாருங்க, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான்னா, எருசலேம் அழிக்கப்படும் பொழுது அங்க யாரு ரட்சிக்கப்பட்டது ரொம்ப அரிதான, கிறிஸ்தவர்களும் அழிக்கப்பட்டு போவார்கள், யூதர்களும் அழிக்கப்பட்டு போவார்கள். ஒரு நல்ல காரியம் என்னன்னா, யூதர்கள் கிறிஸ்தவர்களை அப்பொழுதே அடிச்சு விரட்டிட்டாங்க. நீங்க இங்க இருந்து எருசலேம்ல இருக்கக்கூடாது, நீங்க இஸ்ரவேல்லே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அடித்து விரட்டினபடினால அவங்க உலகமெங்கும் போய் சீடர்கள் அப்பவே பிரசங்கிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அது மாதிரிதான் அந்த எருசலேம் டிஸ்ட்ராய் பண்ணப்படும் போது 70 AD கிட்டத்தட்ட 35-40 வருஷம் இயேசு கிறிஸ்து மரித்த பின்பதாக அவர்கள் என்ன பண்றாங்க, இஸ்ரவேல் ஜனங்களிலிருந்து கிறிஸ்தவர்கள் சிதறடிக்கப்பட்டு உலகமெங்கும் சென்றுட்டாங்க. அதனாலதான் பாருங்க, அந்த டைம்ல இட் வில் பி லாட் ஆஃப் பெர்சிக்யூஷன், நாட் ஓன்லி இன்சைடு ஜெருசலேம், அவுட் சைட் ஆஃப் ஜெருசலேம் கூட அவர்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம், புறஜாதிகளின் மத்தியிலும் கூட. சோ அந்த டைம்ல யாரு நிலைச்சு நிற்கிறானோ அவன் தான் என்ன பண்ணப்படும், உயிர் காக்கப்படுவான் என்று இயேசு சொல்லுகிறதை பார்க்கிறோம். உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இயேசு அந்த 14ஆம் வசனத்துல அவர் சொல்லுகிறார், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூமியும் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாய்
பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். அப்புறம் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் பொழுது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள். வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டில் எதையாகிலும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன். அப்ப இந்த அதாவது அந்தி கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறதுனா, எதிர்த்து நிற்கிறவனாய் இருப்பான், தன்னை தேவன் என்று உயர்த்துகிறவனாய் இருப்பான் தேவ ஆலயத்துல என்று நாம் பார்க்கிறோம். அப்பனா அவன் தான் பாழாக்கிற அருவருப்பு. யூதர்களில் ஒருவனாய் அந்த அந்தி கிறிஸ்து வந்தாலும் ஒரு காலகட்டத்தில் அவன் தன்னைத்தான் தேவன் என்று அவன் உயிர் அதாவது உயர்த்தும் பொழுது அதுவே நமக்கு ஒரு அடையாளமாயிருக்கும். அப்புறம் என்ன சொல்றாருன்னா, அந்த டைம்ல உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேல் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். அப்ப இதோ கிறிஸ்து அங்க வந்துட்டார் பிரதர், இதோ இங்க வந்துட்டார் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. கள்ள தீர்க்கதரிசிகள் திரும்ப எழும்பி என்ன சொல்றாங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களை அப்புறம் செய்வாங்க. அப்ப இவைகளெல்லாம் முன்னதாக உங்களுக்கு அறிவிக்கிறேன்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இயேசு வந்துட்டாரு, இயேசு அங்க இருக்காரு, இயேசு இங்க இருக்கிறாரு, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, அதுக்கு அடுத்து இவர்கள் இப்படி எல்லாம் சொல்லும் பொழுது நீங்கள் பயந்து கலக்கமடைய தேவையில்லை. ஏனால் உங்களுடைய வருகைக்கு அடையாளம் என்னன்னு பார்க்கும் பொழுது, அதோ வனாந்திரத்துல இருக்கிறார், அங்க அறை வீட்டுக்குள்ள இருக்கிறார் சொன்னா நம்பாதீங்க. ஏன்னா பிரத்யட்சமா இருக்கும். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாருடைய வருகையும் இருக்கும். கண்கள் யாவும் அவரை காணும். பிணம் எங்கேயோ இங்கே கழுகுகள் கூடும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இப்ப பார்க்கும் பொழுது பிரத்யட்சமா இருக்கும். உலகம் எங்கும் பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் கண்டு புலம்புவார்கள். மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்திலே காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தம். அப்ப பாருங்க, சத்தத்தோட வர்றாரு. தூதர்களை அனுப்புவார். அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், அவர் குதிரையிலே வருகிறார். வானத்தின் ஒரு முனை கொண்டு மறு முனை மட்டும் 4 திசைகளில் இருந்து கூட்டி சேர்ப்பார்கள். அப்பெல்லாம் நம் கண்கள் யாவும் அவரை காணும்னு வேதம் சொன்னிச்சுன்னா, ரகசியமாய் எதுவும் நடக்க போவதில்லை. கண்கள் யாவும் அதை காணும். இதிலே இளங்கிளைகள் தோன்றி அப்பொழுதுதான் சொல்றாரு, அதிலே இளங்கிளைகள் தோன்றி துளிர் விடும் பொழுது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவர்கள் எல்லாம் நீங்கள் காணும் பொழுது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப ராஜா வர்றாருன்னா அவருக்கு முன்னாடியே இந்த ப்ரொசஷன் ஆரம்பிச்சிடும் இல்லையா? முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமா சில பேர் வர ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இந்த காரியங்கள் நடக்கும். திடீர்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஒன்றாய் சேருவார்கள். பெரிய பெரிய உபத்திரவங்கள் உண்டாகும். நமக்கு அது ரொம்ப பிரத்யட்சமாய் இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். ராஜா வர்றாருன்னு தெரியும். அரசியல்வாதிகள் ரோட்ல போகும் பொழுதே அந்த ரோட பிளாக் பண்ணிடுறாங்க. ஒரு 10 போலீஸ்கார் முன்னாடி போகுது. அப்புறம் அந்த அவரு அரசியல்வாதி வருகிற ஒரு கார் போகுது. அது போலதான் தேவன் வரும் பொழுது பிரத்யட்சமாய் இருக்கும். நம்முடைய வருகைக்கு அடையாளம் ரகசியமாய் இருக்காது, பிரத்யட்சமாய் இருக்கும்னு இயேசுந்தத்துல சொல்றாரு. அப்படி நம்முடைய வருகையின் போது இருக்கும் சந்ததி யார்? அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அந்த சந்ததி ஒளிந்து போகாது. இவைகள் எல்லாம் நீங்க காணும் பொழுது அப்பொழுது இருக்கிற சந்ததி ஒளிந்து போகாது. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு, நான் நோவாவின் காலத்தில் இருந்த சந்ததி தான் அப்பொழுதும் இருக்கும் அப்படின்றாரு. இதை குறித்து நான் ஏற்கனவே சொன்னேன். ஒரே மைண்ட் செட். என்ன மைண்ட் செட்? ஈவில் ஆக்ட்ஸ் ஆஃப் கேனானியர்ஸ், கானானியர்களை போல, சோதோம் குமோராவை போல, நோவாவின் காலத்தில் இருந்த மக்களை போலவே இருப்பார்கள். அதுக்கு பல அடையாளங்களை நம்ம பார்த்தோம். பிள்ளைகளை பலி கொடுக்கிறாங்க. இன்னைக்கு we are killing our children, we are giving our children to the world. மாத்திரமல்ல, அந்த சந்ததியிலே இருக்கும் பெண்கள் தேவனை விட்டு தூரமாய் விலகி போவார்கள். தங்களுடைய பொறுப்புகளையும் தங்களுக்கு தேவன் அழைத்த காரியத்தையும் they will abandon their posts. அதாவது தேவன் அவர்களுக்கு என்று நியமித்த சில காரியங்களை அவர்கள் செய்யாமல் they will abandon their post. இப்ப nurturing, bringing up the children, அப்புறம் குடும்பத்துக்காக செய்ய வேண்டிய சில காரியங்களை எல்லாம் இன்றைக்கு women என்ன பண்ணுகிறாங்க, they are abandoning their post. அந்த வேலையும் மற்றவர்கள் சென்று கொண்டிருக்கிற காரியங்களை நம்ம பார்ப்போம். அது மாத்திரமல்ல, நோவாவின் காலத்திலே பெண் கொண்டு பெண் கொடுத்து செல்ஃபிஷா அவர்கள் இருந்தார்கள். விக்கெட்னஸ்
of man was great in earth. அதே போல every intention of their thoughts of their hearts will be evil continually. அது போலவே இப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் அந்த சந்ததி என்று இயேசு கிறிஸ்து அவருக்கு சொல்லுகிறார். யார் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள், யார் கைவிடப்படுவார்கள் அப்படின்ற பொழுது, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள், தேவனால் தெரிந்தெடுக்கப்படாதவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள். லூக்கா 21:35 என்ன சொல்லுது பாருங்களேன். பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கன்னியை போல வரும்னா, அவர் வருகிறதை யாருமே கிறிஸ்தவர்களுக்கும் தெரியாது. அறியாத நேரத்திலும் நினையாத நாளிகையிலும் அவர் வருகிறபடினால் ஆயத்தமாயிருங்கள் அப்படின்னா கிறிஸ்தவர்களுக்கும் தெரியாது, டக்குன்னு வந்துடுவார். அதுதான் இங்க நம்ம பார்க்கிறோம். குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கன்னியை போல வரும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள், தெரிந்து கொள்ளப்படாதவர்கள் கைவிடப்படுவார்கள். ஏன் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள், ஏன் கைவிடப்படாத என்கிற காரியத்தை குறித்து நான் இன்றைக்கு உங்களிடத்துல சொல்லி முடிக்க விரும்புகிறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்பதான் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், உவமையை சொல்லுகிறார். ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகம் உள்ள ஊழியக்காரன் யாவன் அப்படின்னு அவரே ஒரு கேள்வியை போட்டு அதுக்கு பதில சொல்றார். அப்ப யார் கைவிடப்படுவார்கள், ஏன் கைவிடப்படுவார்கள் அப்படின்றதுக்கு ஒரு வசனத்தை ஆண்டவங்க சொல்றாரு பாருங்க. அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனாய் இருந்து, so he is wicked, he is not saved, he is sinful, என் ஆண்டவர் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு தன் உடன் வேலைக்காரரை அடிக்க தொடங்கி வெறியரோட புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டால் அப்படின்ற போது, இந்த இடத்துல ஒரு உவமையா ஆண்டவர் இந்த இடத்துல சொன்னாலும், என் ஆண்டவர் வர நாள் செல்லும், அவர் வரவே மாட்டார், தேவனே இல்லை, ரட்சிப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படி சொல்லி பொல்லாதவனாய் இருந்து துணிகரமாய் இருக்கிறவரை குறித்து இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அவங்க கைவிடப்படுவார்கள் என்று இயேசு கிறிஸ்து இங்க சொல்கிறார். Those who are not at all concerned about Christianity, those who are not concerned about Christ, the kingdom of God, அவங்க அதாவது மெத்தன போக்கிலேயே இருக்கிறவங்கள தான் ஆண்டவர் அவர்கள் கைவிடப்படுவார்கள். தொடர்ந்து அடுத்து இன்னொரு உவமை சொல்றார். பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறது. இப்ப மத்திய 25ஆம் அதிகாரம் வந்துருச்சு. அங்க பார்க்கும் பொழுது புத்தி இல்லாத அந்த கன்னிகைகள் என்ன பண்ணாங்கன்னா, தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. இந்த முன்னாடி இதுல பார்க்கும் பொழுது அவர் சொல்றாரு, ஏற்ற வேளையிலே. பாத்தீங்களா, சம்டைம்ஸ் நம்ம பைபிளை வாசிக்கும் பொழுது சில வசனங்களை நம்ம கரெக்டா, அந்த ஒரு வார்த்தையில நம்ம கரெக்டா புரிஞ்சு அதனுடைய வாழ்க்கையினுடைய லேர்னிங்ஸை நம்ம எடுத்துக்கணும். ஏற்ற வேலைனா டைம் இல்லையா, சரியான சமயம், டைம்லி ஹெல்ப்னு சொல்லுவோம். இல்லைன்னா ஒரு சில விஷயத்துல டைமுக்கு நம்ம செய்யாம இருப்போம். டைம் கான்சியஸ்னஸ் குறித்து ஆண்டவர் சொல்றாரு இல்லையா. அந்த பூமியை சொல்றதுக்கு முன்னாடியே ஏற்ற வேலையிலே அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம கொஞ்சம் டைம் கான்சியஸா இருந்தா நல்லதுதான். ஏன்னா இயேசு கிறிஸ்துவ எந்த நினையாத நேரம் நினையாத நாளிகை அப்படின்றாரு. அதனால கொஞ்சம் ஆயத்தமா இருப்போம், கொஞ்சம் ப்ரிப்பேர்டா வச்சிருங்க எல்லாத்தையும். எப்ப வேணா வீட்டுக்கு கெஸ்ட் வருவாங்க வீட்டை அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் ப்ரிப்பேர்டா இருக்கிறது மாதிரிதான் இந்த இடத்துல ஏற்ற வேலையிலே. அதுலயே நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு 5 வாரம் பைபிள் ஸ்டடி எடுக்கலாம். பட் அந்த மாதிரி நீங்க கருத்தாய் வேதத்தை வாசிங்க. அதே போல இந்த இடத்துல அவர்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், ஆதியை எடுத்துட்டு போறாங்க, எண்ணெயையோ கொண்டு போகவில்லை. எனக்கு அது புரியவே இல்லை. ஏன்னா தீவெட்டிகளை எடுத்துட்டு போறீங்களே, எண்ணெய் இல்லைன்னா எப்படி எரியும்? இந்த ஒரு பேசிக் ஐடியா கூட இல்லாம இருக்கிறாங்க அப்படின்ற பொழுதுதான், அதாவது காமன் சென்ஸ் இஸ் நாட் சோ காமன் அப்படின்ற மாதிரி தான் புத்தி இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனா இந்த இடத்துல இன்னொன்னு பாருங்க, மணவாளன் வர தாமதித்த பொழுது அந்த 10 கன்னிகைகளும் தூங்கிட்டாங்க இல்லையா. அந்த புத்தி இல்லாதவர்கள் மட்டும் இல்லை, எல்லாருமே தூங்கிட்டாங்க. வரட்டும்பா அப்படின்னு விட்டுட்டு எல்லாருமே தூங்கிட்டாங்க. ஆனா ப்ரிப்பேர்டா இருந்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, எண்ணெயையோ தங்கள் கைகளிலே வைத்துக் கொண்டிருந்தவர்கள். அதாவது மெய்யான கிறிஸ்தவர்கள் யார், பொய்யான கிறிஸ்தவர்கள் யார்? இதுக்கு முன்னாடி கிறிஸ்தவர்கள் உலகத்தார் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு உவமையில. இதுல வரும் பொழுது மெய்யான கிறிஸ்தவர்கள் யாருன்னா, இயேசுவை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவரை பெற்று புதிதாக்கப்பட்டு மறுபடி பிறந்தவர்கள். சர்ச்சுக்கு போறதுனால இல்ல மெம்பரா இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தீவட்டிகளே கையில வச்சிருக்காங்க. they are having a banner, ஆனா உள்ள எதுவும் இல்ல பிரதர், வெறும் காத்து தான் இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி, எண்ணெய் இல்லையே அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு நிலைமை இங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்ப யார்
ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள்? யார் கைவிடப்படுவார்கள்? ஏன் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள்? ஏன் கைவிடப்படுவார்கள்னா, கிறிஸ்தவர்களாய் இருப்பார்கள் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஒருவன் மறுபடி பெறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது என்று நாம் பார்க்கிறோம். அப்ப பிரவேசம், அந்த பிரவேசத்தை சொல்றாரு என்டரிங். மணவாளனும் வராரு பாருங்களேன். மணவாளன் வந்து விட்டார், ஆயத்தமாக இருந்தவர்கள் அவருடைய கூட கல்யாண வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள். சோ இட்ஸ் they are entering inside அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்ப தேவனுடைய ராஜ்யத்துல நம்ம பிரவேசிக்க வேண்டும்னா நாமளும் மறுபடி பிறந்திருக்க வேண்டும், மெய்யான கிறிஸ்தவர்களா இருக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த உண்மையில சொல்றாரு. அப்புறம் இன்னொரு உண்மையா சொல்றாரு ஆண்டவர். பாருங்களேன், அவங்க கேட்ட கேள்வி என்ன? எப்பொழுது உடைய வருகை வரும்? உலகத்துல முடிவு எப்ப நடக்கும்? இவங்களை எப்படி சம்பவிக்கும்னு சொல்றத வசனத்தெல்லாம் ஒரு 15-20 வசனத்துல சொல்லிட்டாரு ஆண்டவர். ஆனா அதுக்கப்புறமா ஆயத்தமா இருக்கணும்ன்றதுக்கு 2 சாப்டர் ஆண்டவர் அங்க சொல்லுகிறது. 2 அதிகாரத்துக்கு ஆண்டவர் 3 உவமைகள் 4 உவமைகள் வழியாய் சொல்லுகிறார். அதுதான் நம்முடைய ஆண்டவர். ஆயத்தமாயிருங்க. அவர் எப்ப வருகிறாருன்றதை பத்தி எல்லாம் நீங்க கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா எல்லாருமே தூங்கதான் போறீங்க. அதனால ரட்சிக்கப்பட்டு நீதிமானா இருந்து இயேசு ஏற்றுக்கொள்ளுங்கன்றத அவர் இந்த 3 உவமைகள் மூலமாகவும் சொல்லுகிறார். இப்ப இந்த தாளந்து உவமையை சொல்லும் பொழுது, இந்த ஒரு தாளந்தை வாங்கினவன் என்ன பண்ணுகிறான் பாருங்க. ஒரு தாளந்தை வாங்கினவன போய் நிலத்தை தூன்றி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். இப்ப தேவன் இந்த இடத்துல சொல்லும் பொழுது ரட்சிக்கப்பட்டவர்கள், ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள், அதுக்கடுத்து மெய்யான கிறிஸ்தவர்கள், பொய்யான கிறிஸ்தவர்கள். இப்பொழுது கிறிஸ்தவர்களிலேயே பாருங்களேன் என்ன சொல்றாருன்னா, தேவன் கொடுத்த தாளந்தை பயன்படுத்தினவர்கள், பயன்படுத்தாதவர்கள் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு வேறுபாடை அவர் வைக்கிறார். கொஞ்சம் அப்படியே நேரவாயிட்டே போகுது. அப்ப இன்னொரு முக்கியமான காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவனே நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். அப்ப தேவனை என்ன பண்றான்? ஹி இஸ் ஜட்ஜிங் காட் ஹிம்செல்ஃப். இல்லையா? நீர் எப்படிப்பட்ட கடவுள் எனக்கு தெரியும், நீரே மோசமான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு ஹி இஸ் நாட் அக்செப்டிங் ஹிஸ் ஓன் லேசினஸ். என்ன பண்றான்? சில பேரை பாத்தீங்கன்னா, நம்ம ஏதாவது சொன்னோம்னா அவங்க தன்னுடைய பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. விதைக்காத இடத்துல இருக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்ற அறிவேன் அப்படின்னு சொன்னான். அப்ப அவரது நிமித்தம் என்ன பண்றாரு தேவன்? அவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள் என்று சொல்லுங்க. இவர்களை குறித்து தான் நான் என்னமோ நினைக்கிறேன், விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய என்று வேதம் சொல்கிறது. ஒருவேளை இவர்களைத்தான் குறிக்குமோ என்று நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியவில்லை, பட் இருக்கலாம். இப்ப இந்த 3 காரியத்தை சொல்லிட்டாரு. அப்ப தேவ ஆளுகை, அதாவது ராஜரிகம் எப்படி இருக்கும்? ஹவு வில் பி காட்ஸ் ரூல் அப்படின்ற அந்த கடைசி கேள்விக்கு அவர் என்ன பண்றாருன்னா இன்னொரு பதில் சொல்றாரு. அன்றையும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தவனவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும் பொழுது தமது மகிமையுள்ள சிங்காசனத்திலே வீற்றிருப்பார். இப்ப பாருங்க, தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்குன்றத அவர் புது சாப்டரா ஓபன் பண்ணி அவர் சொல்றாரு. யார் ஏற்றுக்கொள்ளப்படுவார், ஏன் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள் சொல்லிட்டு தேவ ஆள்கை எப்படி இருக்கும் என்பதை குறித்து தேவன் இங்கே சொல்லுகிறார். வெள்ளாடு செம்மறியாடு தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கிறது அப்படின்லாம் சொல்லிட்டு, வலது பக்கத்தில் இருக்கிறவர்கள், இடது பக்கத்தில் இருக்கிறவர்கள், இந்த இடத்துலதான் பாருங்களேன் ரிவார்ட்ஸ் அண்ட் ரெடம்ஷன். நான் ஏற்கனவே சொன்னேன், ஏன் இயேசு பூமிக்கு வருகிறார்? இஸ் கோயிங் டு ரிவார்ட் த ரெடீம்ட் ஃபேர்லி. ஏன் இயேசு கிறிஸ்து வருகிறார்? இஸ் கோயிங் டு ஜட்ஜ் த கண்டெம்ட் ஜஸ்ட்லி. அப்ப இந்த 2 காரியமும் இங்கே நடக்கிறதை பார்க்கும். அப்புறம் எல்லாருமே கேட்கிறாங்க, ஆண்டவரே நாங்கள் எப்பொழுது உண்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம் அப்படின்னு கேட்கும் பொழுது, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன்னா நீங்க கர்த்தருடைய நாமத்தினால அநேகருக்கு நீங்கள் செய்த காரியம் இருக்கு பார்த்தீங்களா, அதற்கு ஏற்ற பலனை நான் உங்களுக்கு தருகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் ஒருவேளை கிறிஸ்தவர்களா இருப்பீர்களானால் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் என்ன பண்ணுகிறார்னா அவர் நோட் பண்ணி வைத்துக் கொண்டே இருக்கிறார். ஒன்றிலும் வீணாய் போகாது. சீஷன் என்னும் நாமத்து நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்கிறவனும் அதற்கு ஏற்ற பலனை அடையாமல் போகான் என்று வேதம் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறாரே, உங்களுக்கு ஏற்ற பலனை தேவன் கட்டாயம் கொடுப்பார். அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று ஆண்டவர். God will reward you in the kingdom of God. புதிய ரவானம், புதிய பூமியில தேவன் என்ன பண்ண போகிறார்? தேவன் நமக்கு நிச்சயம் he will reward us. அவர் கட்டாயம் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்பது நாம் அறிந்திருக்கிறோம். அப்ப
நம்ம செய்த ஒவ்வொரு நற்கிரியைகளையும் தேவன் என்ன பண்ணுகிறார்? துருத்தியில் வைத்திருக்கிறார். அதை அவர் சேர்த்து வைத்திருக்கிறார். அதற்கேற்ற பலனை அவர் தருவார். அப்ப மற்றவர்கள் என்ன பண்றாங்க? ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இயேசுவின் வேண்டாம் என்று உதறி தள்ளினவர்கள், எப்பொழுது ஆண்டவரே நாங்க பண்ணோம் அப்படின்னு கேட்கும் பொழுது, நீங்க யாருக்குமே செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இவர்கள் நித்திய ஆக்கினை அடையவும், நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள். அப்போ ஒரு கேதரிங், ஜட்ஜ்மெண்ட், அப்புறம் டிஸ்பர்ஷன் என்பதை நாம் பார்க்கிறோம். இதுதான் தேவனுடைய ஆளுகை ராஜரிகம் இருக்கும். அப்புறம் டிஸ்பர்ஸ் ஆனதுக்கு அப்புறமா ஒவ்வொரு சத்துருக்களையும் நாம் ஜெயிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். சோ இதுதான் இன்றைக்கு நான் உங்களிடத்துல ஷேர் பண்ண வேண்டும் என்று இருந்தது. இது hopefully you understood the sequence of events that will happen. What is Jesus talking about? When the end will come? What is the end? எண்ட்னா என்ன, முடிவுனா என்ன, அது எதை குறிக்கிறது, இயேசு கிறிஸ்து ஏன் இந்த பூமிக்கு வர வேண்டியது இருக்கிறது, இதில் எல்லாத்தையும் குறித்து நாம் இன்றைக்கு பார்த்தோம். பார்த்த காரியத்திலிருந்து உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்குமானால் சொல்லுங்கள், இல்ல வேத வசனங்கள் இருக்குமானால் பகிர்ந்து கொள்ளுங்கள். All right. There are no more questions. We will pray and close. நம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி இருதயத்தை ஆண்டவருக்கு நேராய் உயர்த்தி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னீரேன். சீக்கிரமாய் வந்து விட்டீர் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரை கடைசிய காலம் துணைக்கும் பொழுது ஒரு நொடி பொழுதலே, ஒரு க்ஷண பொழுதலே தேவரீர் எங்களை உருமாற்றுவீர் என்று வேதம் சொல்லுகிறதே, அந்த வாக்கு தத்துவத்துக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் ஐயா. அதை எதிர்நோக்கியே நாங்கள் காத்திருக்கிறோம். உடைய வருகை நிமித்தமே நாங்கள் காத்திருக்கிறோம். அதுவே எங்கள் இருதயத்தின் வாஞ்சையாகவும் தாகமாகவும் இருக்கிறது. உடைய ராஜ்யத்திலே மோடு கூட நாங்கள் சேர்ந்து உமக்கு ஊழியம் செய்ய கர்த்தர் எங்களை தெரிந்தெடுத்தபடினால உமக்கு நன்றி நன்றி என்று நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்களை நீர் புதிதாக்குவீராக, உம்மை போல மாற்றுவீராக. எங்களிடத்துல உள்ள பலவீனத்தை கர்த்தர் எடுத்து போட்டு நீர் எங்களை பலப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். மாம்சம் பலவீனம் உள்ளதுதான், ஆவியோ உற்சாகம் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறதே. இந்த மாம்ச பலவீனத்தை எடுத்து போட்டு விட்டு பரிசுத்த ஆவியானவரே உமக்காகவும் உம்மை சார்ந்த இயேசு கிறிஸ்துவை போலவும் இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டு வாழவும் கர்த்தர்களுக்கு அனுகிரகம் பண்ண நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவர்களும் இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருக்கவும், உம்மை சார்ந்து வாழவும், புதிதாக்கப்படவும், ரட்சிக்கப்படும், மறுபடி பிறக்கவும் கர்த்தர் அனுகிரகம் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாமத்தை ஸ்தோத்திரேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல நன்மைகளை மறவாதே. ஆமென். Amen. Thank you all for joining today. God bless you all.